கோபிச்செட்டிப்பாளையம் வயல்வெளி பக்கம் அப்படியே டூ வீலரில் ரவுண்ட் போயிட்டுருக்கப்போ தான் வந்து வயசு பசங்கள்லாம் வயல்வெளிகளில் வந்து அப்படி கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தானுங்க. இதை பார்த்தோன்னா நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கிரிக்கெட் விளையாண்டதுலாம் ஞாபகம் வந்தது. நாங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு ஆனால் கிரிக்கெட் விளையாடுவோம். ஒரு 15 வருஷமாக விளையாடிட்டு இருந்தோம். இப்போ காலப்போக்கில் நேரம் இல்லாமையினால இப்போ வந்து கிரிக்கெட் விளையாட முடியல. சரி, அது ஞாபகம் வந்தது. சரி, பசங்க நம்மளையெல்லாம் பார்த்துட்டு அண்ணா வாங்கினா விளையாடலாம் அப்படின்னானுங்க. சரின்னு கொஞ்ச நேரம் வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு, சரி நம்ம கொஞ்சம் விளையாண்ட அனுபவம் இருக்கனால வந்து அவங்கக்கிட்டே வந்து கொஞ்சம் பேட்டிங்லாம் பிடிச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வக்கோளாறில் சரின்னு சொல்லிட்டு அந்த பசங்கக்கிட்டே வந்து பேட்டெல்லாம் வாங்கி ஒரு 2 பால் போடுங்க தம்பி அப்படின்னோம். ஐயோ, மொதல் பால் வந்து பவுன்சர் மாதிரி போட்டானுங்க. அப்புறம் 2வது பால் 3வது பால், ஏன்னா நமக்கு கொஞ்சம் விளாண்ட அனுபவம் இருக்குது. சரி, கூட வந்த குட்டீஸுங்களுக்கும் 2 பால் போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த குட்டீஸுங்களையும் வந்து விளையாட வச்சோம். சரி, இந்த மாதிரி நம்ம வந்து இந்த வயல்வெளியில் இந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடுறப்போ கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கும். குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் மறந்துட்டு இந்த மாதிரி பசங்க கூட விளையாடுறப்ப நமக்கு ஒரு சந்தோஷம் கூடும். நான்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக விளையாண்ட அனுபவம் இருக்குது. சரி, இன்றைக்கி தான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் ஊரில் ஒரு வயல்வெளியில் ஒரு இந்த கிரிக்கெட் விளையாடுற பசங்க கூட கொஞ்சம் கிரிக்கெட் விளையாண்டுட்டு, சரி கொஞ்சம் நேரம் பசங்கள்லாம் விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே நான் கிளம்பிட்டேன்.